السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله مولانا العليم. وقال النبينا صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரபியுல் அவ்வல் மாதத்தின் வெள்ளிக்கிழமையிலே, அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மீலாதிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 12வது பிறையிலே வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தை படைப்பதற்கு காரணமாக இருந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களின் குணங்களை பற்றியும் அவர்களின் வரலாறுகளை பற்றியும் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரிலும் மேலான உன்னத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நபிமார்களை விட சிறந்தவர்கள். வரலாற்றிலே ஹதீசுகளிலே எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உலகத்திலே அனுப்பப்பட்ட 1,24,000 நபிமார்களுக்கும் இடையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அந்தஸ்துகளில் உயர்ந்தவர்கள், பல அம்சங்களிலே உயர்ந்தவர்கள். 300க்கும் மேற்பட்ட அம்சங்களை மற்ற நபிமார்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியாக அம்சங்கள் கொண்டவர்களாக, சிறப்பு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். ஏனைய நபிமார்களை விட நான் சிறந்தவன். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட சிறப்புகள். அவர்கள் எங்கே கால் வைத்தார்களோ சிறப்பான இடம், அவர்கள் எங்கே அவர்களுடைய மூச்சு பட்டதோ எல்லா இடங்களும் சிறப்பான இடங்களாக மாறுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற இடங்கள், அவர்கள் வாழ்ந்த காலங்கள், கண்ணியமானவர்களே, அவர்களின் செய்கைகள், அவர்களின் சொல்கள் எல்லாம் சிறப்பிற்குரியது என்பதாக வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களிலே சிறப்பிற்குரியவர்கள். ஆனால் மற்ற நபிமார்களை விட 300 விஷயங்களிலே சிறந்தவர்கள் என்பதாக குர்ஆனிலேயும் ஹதீசுகளிலேயும் சொல்லப்படுகிறது. காபா, பெருமானார் பிறந்ததால் அந்த காபா சிறந்ததாக மாறியது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த மதீனா சிறப்பிற்குரிய மதீனாவாக இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ற மேராஜிற்கு சென்ற பைத்துல் முகத்தஸ் சிறந்த இடமாக மாறி போனது. நாயகம் கால் வைத்த இடங்கள் எல்லாம் பரிசுத்தமான இடங்களாக மாறியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீன் எங்கு எல்லாம் புகுந்ததோ
அனைத்து இடங்களும் மிக சிறப்பிற்குரியதாக மாறி போனது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் காலை வைத்தார்கள். எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக தொழ வைத்தார்கள். மேராஜிலே கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற அவர்களுடைய வீட்டுக்கும் மெம்பருக்கும் இடையிலே அந்த இடம் இருக்கிறது அல்லவா, அது ரௌலா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தின் துண்டு என்று சொல்லப்படக்கூடிய சிறப்புமிக்க இடமாக இருக்கிறது. இது பெருமானாருக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறப்பு என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரின் மெம்பரும் அப்படித்தான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அவர்கள் காலெடுத்து வைத்ததிலிருந்து ஜம்சம் தண்ணீர் பெருமானாரின் மூலமாக அது சிறப்பு பெற்றது என்று சொன்னார்கள். மக்காம இப்ராஹிம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு சென்றதால் மக்காம இப்ராஹிம் மிக சிறப்பிற்குரியதாக மாறியது. மஸ்ஜிதே குபா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக கட்டிய மஸ்ஜிதே குபா, முதலாக ஜும்மாவை தொழ வைத்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத அந்த இடம் மஸ்ஜிதே குபா சிறப்பிற்குரிய இடமாக மாறி போனது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஜபல் நூர், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய அந்த மலை இருக்கிறது அல்லவா, வெளிச்சமுள்ள மலையாக மாறி போனது. ஜபலுர் ரஹ்மா, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத் நிறைந்த மலைக்கு போனார்கள் அல்லவா, அதுவும் சிறந்ததாக மாறி போனது. முஸ்தலிஃபா, அரஃபா, மினா எல்லா இடங்களும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால்கள் பதித்த இடங்கள். இவைகள் அனைத்தும் சிறப்பிற்குரியதாக மாறி போனது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் தான் ரமலான் என்ற மாதம் சிறப்புக்குரியதாக மாறியது. மற்ற எந்த நபிமார்களுக்கும் ரமலான் என்ற மாதம் இல்லை. ரமலானிலே லைலத்துல் கத்ர் சிறப்பானது பெருமானாரால் தான். ரமலானிலே 3ஆம் இரவு 10 நாட்கள் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான். ஒற்றைப்படை இரவுகள் சிறந்தது என்று கொண்டு வரப்பட்டதும் பெருமானாரின் சிறப்பின் மூலமாகத்தான் கொண்டு வரப்பட்டது. அன்பிற்கினியவர்களே, ஜும்மா நாள் என்பது பெருமானாருடைய உம்மத்திற்கு மட்டும்தான். மற்றவர்களுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை என்றெல்லாம் அவர்களுக்கு மற்ற தினங்களிலே கொடுக்கப்பட்டது. ஜும்மாவுடைய நாளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பிற்குரிய நாளாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்று. துல்ஹஜ்ஜினுடைய முத்திய 10கள் பெருமானாருக்கு சிறப்பாக ஆக்கப்பட்டது. முஹர்ரம் முந்திய 10கள் பெருமானாருக்கு சிறப்பாக ஆக்கப்பட்டது. என்ன சொல்ல வேண்டும் பெருமானாரை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பெருமானாரின் சிறப்பு இந்த உலகத்திற்கு இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. பெருமானாரை தெரிந்தவர்கள் இந்த சிறப்புகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் பெருமானாரை பற்றி சிறப்பாக பேச முடியும். பெருமானாரை கேவலமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பெருமானாரை பற்றி தெரியவில்லை என்று அர்த்தம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் காலத்தால் சிறந்தவர்கள், பெருமானார் இடத்தால் சிறந்தவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் நபியாக ஆக்கப்பட்டவர்கள், படைப்பிலே சிறந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உலகத்திலே கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்திருக்கிறான். படைப்புகளில் சிறந்தவன் மனிதன். படைப்புகளிலே சிறந்தவன் மனிதன். மனிதர்களிலே சிறந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் 313 ரசூல்மார்கள். ரசூல்மார்களிலே சிறந்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்கு போனாலும் சிறப்பு என்ற ஒரு வார்த்தை பெருமானாருக்கு மட்டுமே போய் சேரும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத் ருசுலா. அல்லாஹ் மலக்குமார்களை விட, ரசூல்மார்களை விட நாயகத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். வ மினன் நாசி இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். அல்லாஹ் சொல்லுவான், மனிதர்களிலேயே சிறந்தவர்கள், மனிதர்களின் புனிதர்களாக இருக்கின்ற நபிமார்களை விட, 313 ரசூல்மார்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தில்கர் ருசுல் ஃபல்லல்னா பாதுகும் அலா பாதின். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், சில நபிமார்களை, சில ரசூல்மார்களை சிலர்களை விட சிலர்களை நான் உயர்ந்தவர்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த அந்தஸ்திலே எல்லா நபிமார்களை விடவும், எல்லா ரசூல்மார்களை விடவும், எல்லா குத்துபுமார்களை விடவும் சிறந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நாயகன் அவர்களுக்கு 300 சிறப்புகளை அல்லாஹ் மற்ற நபிமார்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, விளங்கியவர்கள் மட்டும்தான் பெருமானாரை பிரியப்படுவார்கள். பெருமானாரின் சிறப்புகளை விளங்கியவர்கள் மட்டும்தான் பெருமானாரை பிரியப்பட முடியும். நாயகத்தை நாம் சுவாசிக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அவர்களை நேசித்தால் அவருடைய நேசத்தின் மூலமாக அவர்களின் சுன்னத்துக்கள் அனைத்துமே நம் சுவாசமாக மாறி போகும், மாற்றமே இல்லை. ஆனால் நாயகத்தை நேசிப்பதில்லை, நாயகத்தை நேசிப்பதில்லை. நாயகத்தின் மீது புகழ் மாலைகள் பாடப்பட்டால் அதை கேவலமாக பேசக்கூடியவர்கள் உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். காசுக்காக வேண்டி மௌலூது ஓதக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். காலம் தொட்டு இதை ஓதப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் போதே ஹஸ்ஸானு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை பற்றி கவி பாடுகிறார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏற்றி படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அவர்களின் மீது அன்பும் வரும், பாசமும் வரும், அவர்கள் முழுக்க சுவாசமும் வரும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான் தெரியுமா? அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இன்னல்லாஹ, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். அவர்களின் பரம்பரை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான். கனானா என்று சொல்லப்படக்கூடிய கினானா என்று சொல்லப்படக்கூடிய வம்சத்தில் இருந்து தேர்ந்தெடுத்தான். வஸ்தஃபா கினானா குரைஷன் என்று சொல்லுகிறார்கள். கினானாவில் இருந்து அல்லாஹ் குரைஷியிலே தேர்ந்தெடுத்தான். குரைஷியில் இருந்து ஹாசிமுக்கு தேர்ந்தெடுத்தான். ஹாசிமில் இருந்து அப்துல்லாவை கொண்டு தேர்ந்தெடுத்தான். அப்துல்லாவில் இருந்து அண்டலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உருவாக்கினான். பெருமானாரின் வம்சங்கள், பெருமானாரின் தேர்ந்தெடுப்புகள், அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். முஸ்தபா, முஸ்தபா என்று சொன்னால் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனா சய்யிதுன் நாஸி மீனல் அனா சய்யிதுன் நாஸி யௌமல் கியாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நான் கியாமத்திலே மனிதர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லுவார்கள். எல்லா மனிதர்களும், காஃபிராக இருந்தாலும், முஷ்ரிக்காக இருந்தாலும், முனாஃபிக்கராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மனிதர்களுக்கு தலைவனாக ஆக்கப்பட்டவன் நான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு சையது, ஷேகு என்றெல்லாம் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஒரிஜினல் அல்ல. அதெல்லாம் சையது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சொல்லப்படும். நாயகமே சொன்னார்கள், அன சையதுன் நாஸ், நான் தான் மனிதர்களின் தலைவர். இன்னைக்கு ஆட்சி தலைவர்கள் எல்லாம் நம்ம தலைவர் வராரு, தலை வருது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. யோசித்து பாருங்கள், நமக்கு தலை ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான், அவர்கள் தான் நமக்கு தலைவர், வேறு யாரும் தலைவர் இல்லை. அதைத்தான் பெருமானார் குறிப்பாக சொன்னார்கள், ஆனா சையதுன் நாஸ், நான் மனிதர்களுக்கெல்லாம் தலைவன். யௌமுல் கியாமா இங்கே இல்ல, யௌமுல் கியாமா என்று சொன்னால் இங்கு எல்லாம் முடிந்து விட்டது, எல்லோருக்கும் தலைவராக ஆகிவிட்டார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தரங்கள் நிறைய தரங்கள். அதில் இரண்டை மட்டும் இன்று பார்ப்போம். பெருமானார் காமிலுர் ரசூல். பெருமானாருக்கு இரண்டு குணம் இருக்கிறது, காமில், பெருமானார் காமில், ஜமால், கமால் என்று சொல்லப்படுகிறது. பெருமானார் அழகானவர்கள், கமாலானவர்கள், பரிபூர்ண பூர்த்தியானவர்கள். எல்லா காரியங்களிலும் பெருமானார் பூர்த்தியானவர்கள், படைப்பில் பூர்த்தியானவர்கள், அழகில் பூர்த்தியானவர்கள், சொல்லில் பூர்த்தியானவர்கள், வஹீயில் பூர்த்தியானவர்கள், எல்லோரையும் விட சிறப்பானவர்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரண்டு விஷயத்தின் மூலமாக எடுத்து சொல்லுவார். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும் ஆடையிலும் அழகானவர்கள், முகத்திலும் அழகானவர்கள், சொல்லிலும் அழகானவர்கள், செயலிலும் அழகானவர்கள். நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை சிறப்பிற்குரியவர்கள். பிறப்பும் இறப்பும் சிறப்பானது. பெருமானார் இறந்ததற்கு பின்னும் சிறப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்.
கோடிக்கணக்கானவர்கள் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னரைக்குள் அடங்கி இருந்தாலும் அந்த மன்னரை இன்னும் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே உங்களின் மீது ஸலவாத்து உண்டாகட்டும் என்று ஒற்றை வார்த்தையை உலகம் எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் புகழுக்குரியவர்கள் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் சாட்சி சொல்லப்பட்டவர்கள், மலக்குமார்களால் சாட்சி சொல்லப்பட்டவர்கள், ரசூல்மார்களால் சாட்சி சொல்லப்பட்டவர்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கக்கூடிய நம்மின் மீது சாட்சி சொல்லப்பட்டவர்கள். நாம் அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரசூலை பார்த்ததில்லை, அவர்களை நாம் ஒரு முறை கூட பார்த்ததில்லை. பார்க்காமலே ஈமான் கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்தவர்கள் சஹாபிகள், ரசூலை பார்த்தவர்கள் தாபியின்கள், அவர்களை பார்த்தவர்கள் தபா தாபியின்கள். ஒவ்வொருவருக்கும் தரங்கள் தனி. ஆனால் நமக்கு உம்மத்தே முஹம்மதியாக்கள். இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு வர வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் படையெடுத்தார்கள் அல்லாஹ்விடத்திலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தாக வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள். அதிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலங்கள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ரப்பே, என்னுடைய உம்மத்தை உம்மத்தா முஹம்மதாக ஆக்கு என்று கேட்டார்கள். அல்லாஹ் இல்லைன்ட்டா, லா வல்லா என்று அல்லாஹ் இல்லை என்றே சொல்லிக் கொண்டான். தொடர்ந்து சொல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக சொன்னாங்க, என் உம்மத்தையாவது முஹம்மதியாக்களின் உம்மத்தாக ஆக்காவிட்டால் என்னையாவது உம்மத்தை முஹம்மதியாக ஆக்கிவிடு என்று சரணடைந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள். ஆடுதான் மேய்த்தார்கள். பெருமானார் ஆடு மேய்த்தார்கள். மணி சமுதாயத்தை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஆடு மேய்க்கணும் தான். எல்லா நபிமார்களுக்கும் அல்ல ஆடை மேய்க்க வைத்தார். எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள் தான். ஆதம் தொட்டு நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை ஆடு மேய்த்தவர்கள் தான். ஆடை மேய்த்து விட்டால் மனிதனை மேய்த்து விடலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள். எல்லா நபிமார்களை விட 300 சிறப்புகள் அதிகப்படியானவர்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள் ஒரு வார்த்தை, லா ஃபஹர, பெருமை என்பது எனக்கு இல்லை என்று சொன்னார்கள். நான் நமக்கு ஏதாவது கொஞ்சம் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி உடுத்திட்டோம்னா, அல்லது கொஞ்சம் பணங்காசுகள் வந்து விட்டது என்று சொன்னால் நான் தான் என்று சொல்லும் அளவிற்கு நாம் வாழ்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடான கோடி சிறப்புகளுக்கு சொந்தக்கார பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஃபஹர, எனக்கு பெருமை இல்லை என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கமாலியத்தும் ஜமாலியத்தும் தான் பெருமானாருக்கு இருந்தது. எதை எடுத்தாலும் அவர்கள் அழகாக இருப்பார்கள். எதை எடுத்தாலும் அவர்கள் ஒரு முடிவை செய்தால் அதை முக்கம்மலாக முடித்து விடுவார்கள். பரிபூர்ணம் படுத்தக்கூடியதும் அழகும் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். நபிமார்களின் ரூஹுகளை எல்லாம் ஒன்றெடுத்து அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். இது அகதல்லாஹு மீசாக்கன் நபியீன, உங்களுக்கு முஹம்மது நபி என்று ஒருவர் வருவார், அவருடைய காலத்தில் நீங்கள் இருந்தால் லதுமினன்ன, அவர்களை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், வலதன்சுரன்ன, அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அக்ரத்தும், நீங்கள் எழுதி கொடுக்கிறீர்களா என்று அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். எல்லா ரூஹுகளையும், எல்லா நபிமார்களின் ரூஹுகளையும், எல்லா மனிதர்களுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுக்கிறான். இது எப்பொழுது எடுக்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்ததற்கு பின்னால் எடுக்கிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்றைய தினத்திலேயே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக்கப்பட்டு விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான்? தன்னுடைய ரூஹை ஊதினான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. முழித்து பார்த்தாங்க. முதல்ல ஒரே ஒரு செயலை செஞ்சாங்க. முழிச்சு பார்த்த உடனே தும்பினாங்க. ஹச் என்பதாக தும்பினார்கள். தும்பின உடனே அவங்க வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, முத்தான வார்த்தை, அது அல்லாஹ் கொடுத்த சொத்தான வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். வானத்திலே உதிக்கப்பட்ட முதல் வார்த்தை அதுதான். மனிதன் முதலாக பிறந்த உடனே பேசிய வார்த்தையும் அதுதான், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வார்த்தைகளில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல வசனங்களை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்திருக்கிறார்.
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அல்லாஹ் என்ன சொன்னான்? அபு முஹம்மத் கும் என்று சொன்னான். அல்லாஹ் முஹம்மதின் தந்தையை எழுந்திருங்கள் என்று சொன்னான். அப்போது அவர் என்ன சொன்னாரு? யாருமே இல்லை, என்னை மட்டும்தான் படைச்சிருக்கிற, நான் யாருக்கு தந்தையா இருக்கிறேன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், உன்னுடைய பிச்சலங்களிலே ஒரு நபி வருவார், ஆகிருன் நபி அவ்வளும் நபி, அவர்தான் வருவார், அவர்தான் முஹம்மது, அரிசை பார் என்று சொன்னான். அல்லாஹ் அரிசை பார்க்கப்பட்டது. அரிசிலே எழுதப்பட்டிருந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை உன்னை தவிர ரப்பே, நீதான் வணக்கத்திற்குரியவன், அது ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அவர் யாரு என்று அப்பொழுதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்னான், அந்த முஹம்மதை நான் படைக்கவில்லை என்று சொன்னால் நீ இல்லை, உன் பிச்சலங்கள் இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களும் இல்லை. உலகத்திலே எதையும் நான் படைத்திருக்க மாட்டேன் நபியே, உங்களை படைக்காவிட்டால், உங்களை படைத்ததால் தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பான சிறப்புகள் நிறைய இருக்கிறது. முந்திய வேதங்களிலே அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்களை எல்லாம் அவர்கள் பேசுவார்கள். முதல் முஸ்லிமே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவ்வளு மன் அஸ்லம, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே நீங்கள் தான் முதல் முஸ்லிம் என்று சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து சொல்லுவான் காத்தமுன் நபியின், நீங்கள் தான் எதிரி நபிமார்களின் முத்திரை என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே நபிமார்களின் முத்திரை நீங்கள் தான், நீங்கள் தான் அவ்வளும், நீங்கள் தான் ஆகிரும், நீங்கள் தான். கண்ணியமானவர்களே, அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, மாகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வ காத்தமன் நபி என்று சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கு முன்னாடி மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்களாம், வாரிசு இல்லாதவர் இவருண்டு. ஆம்பளை புள்ள இல்லைன்னா அந்த காலத்துல வாரிசு இல்லைன்னு சொல்லுவாங்க. பொம்பளை புள்ள இருந்துச்சுன்னா கேவலமா நினைப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைகள் தான் பிறந்திருந்தது, ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிறக்கவில்லை என்பதற்காக வேண்டி அந்த மனிதர்கள் எல்லாம் இப்படி சொன்னாங்க, மாகான முஹம்மதின் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், ஆண் குழந்தைகள் இல்லாத நபி இவர், வாரிசே இல்லை இவர்களுக்கு. சொத்துக்கு வாரிசு, ஆசைக்கு ஒன்று, ஆஸ்திக்கு ஒன்று என்று சொல்வார்கள் அல்லவா. ஆம்பளை புள்ள சொத்துக்காக வேண்டி, ஆசைக்காக வேண்டி பெண் பிள்ளை என்று பழமொழி சொல்வார்கள். ஆனா இஸ்லாத்துல ரெண்டுமே ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண் பிள்ளையைத்தான் முன்னாடி சொல்றான் குர்ஆன்ல, உங்களுக்கு பெண் பிள்ளைகளை சுப செய்தியாக கொடுக்குகிறோம் என்று சொல்லுகிறான். ஆனா பெண் பிள்ளை பிறந்தாதான் நமக்கு அபச்செய்தியாக இருக்கிறது. பொம்பளை பிள்ளையா அப்படி மூஞ்செல்லாம் சுருங்கி போய் விடுகிறது. அல்லாஹ்வே சொல்லுகிறான், பெண் பிள்ளை என்று சொன்ன உடனே அடியானுடைய முகம் அப்படியே சுருங்கி விடும். அவனே சொல்லுகிறான், நம்முடைய குணங்களையும் நம்முடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹ் பேசுவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்லை என்று கேவலமாக பேசுகின்ற நேரத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். அவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் ரலியல்லாஹுவை எடுத்து வளர்த்தார்கள். அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹாசிமின் என்ற குழந்தை, இப்ராஹிம் என்ற குழந்தை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்தது என்பதாக வரலாறு. பிறந்ததற்கு பின்னால் இறந்து போனார்கள் என்பதும் வரலாறு. காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்து போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதற்கும் காரணம் இருக்கிறது. காத்தமுன் நபியின், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் தான் முத்திரை நபி, உங்களுக்கு பின்னால் நபி கிடையாது. நபியின் மகன் வந்தால் நபியாகத்தான் இருக்க முடியும் என்ற வரலாறுகளும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுத்தும் அவன் எடுத்துக்கொண்டான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்லுவான், நாயகத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நாயகமே ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நீங்கள் உலகத்தாருக்கு ரஹ்மத் நாயகமே, நீங்க வந்ததுனா ரஹ்மத். ஒளி செய்ய முடியவில்லையா, தயமம் செய்து கொள்ளுங்கள், இது பெரிய ரஹ்மத். நின்று தொழுக முடியவில்லையா, உட்கார்ந்து தொழுது கொள்ளுங்கள், இது ரஹ்மத். உங்கள் பாவங்கள் எல்லாம் மறைக்கப்படுகிறது அல்லாஹ்விடத்திலே. நீங்கள் செய்த பாவங்கள் மறைக்கப்படும். ஆனால்
மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று முன்னால் என்ற நபிமார்களின் சந்ததியர்கள், அவர்களின் உம்மத்துமார்கள் பாவம் செய்து விட்டால் அவர்கள் பாவம் செய்ததை அவர் வீட்டுக்கு முன்னால் பலகையிலே எழுதி போடப்படும். இன்னாருடைய மகன் இவர் பாவம் இன்ன பாவம் செய்தார் என்றே எழுதிப்படும், பேரோடு எழுதப்படும். ஆனால் இந்த உம்மத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சிறப்பு, அவர்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் மறைத்து விட்டான். அன்பிற்கினியவர்களே, ஓமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அடியார்களுக்கு, உலகத்தார்களுக்கு நீங்கள் ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அனைத்து நபிமார்களையும் விடவும் நீங்கள் அவுலா, நீங்கள் மூத்தவர்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். வந்தது கடைசி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசியாக வந்தவர்கள். 1,24,000 நபிமார்களிலே கடைசி முத்திரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவர்கள் தான் ஆரம்ப நபி. அல்லாஹுவே சொல்லுகிறான், அவ்வலும் நபி ஆஹரும் நபி என்று சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லா நபிமார்களையும் சந்தித்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நபிமார்களும் இந்த பெருமானாரை ஈமான் கொண்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன அவ்வல நாசி பி இப்ராஹிம் லல்லதி என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்திலே எங்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலேயே மிக முந்தியவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியிலே முந்தியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அடுத்து சொல்லுவான் அல்லாஹ் குர்ஆனிலே, அந்நபி அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி இருக்கிறார்கள் அல்லவா, மூமீன்களுள் உயிரை விட சிறந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கொண்டாடுவார்கள். மூமீன்கள் தங்கள் உயிரைக்கு மேலானவர்கள் தான் எங்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானாருக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் இது, அற்புதங்களில் அற்புதம் இது. எந்த நபிமார்களையும் இது மாதிரி எந்த உம்மத்துமார்களும் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே, பெருமானார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதே உபகாரம் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் குர்ஆனிலே. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூமின்களுக்கு பெருமானாரை நபியாக அனுப்பப்பட்டது அது பெரும் உபகாரம் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னொன்றையும் சொல்லுவான் அல்லாஹ், அன சையது உலித ஆதம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தலைவர். அவர்கள் உலகத்தில் மட்டுமல்ல மறு உலகத்திலும் அவர்கள் தான் தலைவர்கள் என்பதாக அல்லாஹ் பிரசித்தி பேசி பாட்டுவான். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாங்க தலைவரும் அவர்கள்தான், குடும்ப தலைவரும் அவர்கள்தான், பள்ளிவாசலின் தலைவரும் அவர்கள்தான், நண்பர்களுக்கும் தலைவர் அவர்கள்தான், எல்லா விதத்திலும் அவர்கள் தலைவர். அவர்கள் படிக்காத ஆசிரியர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசிரியர் இடத்துல படிக்கல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தான் ஆசிரியர். அவர்கள் படித்தவர்கள். அவர்கள் யாரிடத்தில் படித்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஆசிரியர். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகள் அளப்பெரும் இருக்கிறது. அதிலே அலாதியாக நிறைய சிறப்புகள் இருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடை அழகு வேறு, அவர்களின் உடை அழகு வேறு, அவர்களின் சொல்லழகு வேறு, அவர்களின் பார்வை அழகு வேறு. அவர்கள் பார்க்கின்ற அழகிலேயே மனித உம்மத்துக்கள் சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்களாக பார்ப்பார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவரிடத்தில் பேசுகிறார்கள் என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து விட்டால் அவரை சுவனம் கொண்டு போக மட்டும் தான் பெருமானார் பார்ப்பார்கள். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொலகாரனாக இருந்தாலும் சரி, விபச்சாரியாக இருந்தாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை பார்த்த உடனே அவன் சுவனத்திற்கு போக வேண்டும், அவனை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்களின் பார்வை மிக அழகானது, அவர்களின் சொல் மிக அழகானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிச்சாவை கொன்று குவிக்கப்பட்டது, அவர்களின் ஈழக்குரலை எடுக்கப்பட்டது, அவர்களுடைய ஈரக்குரலையை எடுக்கப்பட்டு அதை கடித்து துப்பினார்கள் அல்லவா, அவர்களை கூட மன்னித்த மாபெரும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் மனத்தினுடைய பக்குவம், அவர்களின் எண்ணங்களின் அழகு, அவர்களின் சொற்களின் அழகு, அவர்களின் சிந்தனைகளின் அழகு மிக முக்கியமானது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீபுல்லா, அவர்கள் அல்லாஹுவின் ஹபீப். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பேசினார்கள், ரப்பே என்னை முஹம்மதை உம்மத்தியாவை கொண்டு போய் ஆக்கிவிடு என்று கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், உன்னை நபியாக்கி விட்டேன், அதை கொண்டு போதுமாக்கி கொள் என்று சொல்வான். போதும், உனக்கு நிறைய சொத்துக்களை சுகங்களை கொடுத்தேன், நிறைய அற்புதங்களை உனக்கு கொடுத்தேன், அதை கொண்டு நீ போதுமாக்கிக் கொள். உம்மத்தை முஹம்மதியாவிலே வருவதற்கு நீ பிரியப்படாதே, லா வல்லாஹி உனக்கு கிடைக்காது என்று சொல்லிவிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கேட்டு பார்த்தார்கள், கிடைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்காமலே நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்காம கிடைச்சாலே மரியாதையே இருக்காது. கேட்காமல் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு மரியாதை இருக்கிறார். இலவசமாக வந்தாலே எனக்கு ஒன்று கொடு, எங்க அப்பனுக்கு ஒன்று கொடு கேட்பாங்க. அதுதானே பழமொழி. எனக்கு ஒன்று கொடு, எங்க அப்பனுக்கு ஒன்று கொடு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலவரம் தான் இன்றைக்கு இருக்கிறது. இலவசம் தான் இந்த சமுதாயை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று பிரி. இலவசம் எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை உள்ளே நுழைந்து பார்ப்பதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலவசமாக கிடைக்கப்பட்டவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய இல்லறத்தில் இருக்கும் பொழுதும் உம்மத்தை நினைத்து பார்த்தவர்கள். பிறக்கின்ற நேரத்திலே கூட தன் உம்மத்தை தான் நினைத்து பார்த்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த உடனே பேசிய வார்த்தை உம்மத்தி, என் உம்மத்தே என்று சொன்னார்கள். வரலாறுகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது, என் உம்மத்தே என்று சொன்னார்கள். பிறந்த நேரத்தில் கூட பெருமானார் ரூஹு அடங்கிவிட்டது, அவர்களை கொண்டு போய் கபருக்குள்ளே வைத்து அடக்குகின்ற நேரத்திலே பெருமானாரின் வாய் மட்டும் முணுமுணுத்துக் கொண்டிருந்தது, என் உம்மத்தே, உம்மத்தி 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகம் பெருமானாரும் ஒரு நாள் பேசிக்கிறாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய்க்கு துவா செய்றாங்க, யா அல்லாஹ் இந்த ஆயிஷா அவருடைய வாயுள்ள நீ பரக்கத்து செய், இந்த அம்மாவுக்கு நிறைய கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் ஆரோக்கியத்திலையும் இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் கொடுறான்லா என்று தன் மனைவிக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள். அந்த அம்மா சந்தோஷத்துக்கு மேல போய் அவர்கள் ஒரு நேரத்தில் சிரிச்சு சிரிச்சு பெருமானாருடைய மடியில விழுந்தே சிரிச்சுட்டாங்க. மடியில விழுந்து சிரிச்ச உடனே பெருமானார் கேட்டாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்கா உனக்கு? என் மடியில் விழுந்து சிரிக்கும் அளவிற்கு என்னுடைய துவா உன்னை சந்தோஷப்படுத்தி விட்டதா என்று கேட்டார்கள். ஆம் நாயகமே, எனக்கு கிடைக்காத எந்த அற்புதமும் யாருக்கும் இல்லை நாயகமே. உங்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய எந்த மனைவிக்கும் இப்படி கிடைக்கவில்லை. எனக்கு அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், நீங்கள் அவ்வளவு துவா செய்தீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அம்மா உனக்கு ஒரு தடவை தான் துவா செஞ்சேன், என் உம்மத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 5 தொழுகைக்கு பின்னால் 5 நேர தொழுகைக்கு பின்னால் இந்த துஆவை என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உம்மத்தின் மீது பெருமானார் வைத்திருக்கின்ற அளப்பெரும் அன்பு. ஆனால் இந்த சமுதாயம் பெருமானாரின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை எடை போட்டு பார்த்து விடலாம். எப்படி எடை போட்டு பார்த்து விடலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்களுக்கு சொன்னார்கள். மெம்பர் படியிலே ஏறி நின்று சொல்லுகின்றார்கள். 3 படியிலே ஏறி நின்று அவர்கள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லுகிறார்கள், நாயகமே உங்களுடைய பெயரை உச்சரிக்கப்பட்டு நீங்கள் உங்கள் பெயரை கேட்ட எந்த மூமின்களும் ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவர்கள் நாசமாகட்டும் என்று சொன்ன நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். இடமும் துஆல் கபூலாகக்கூடிய இடம், கேட்டவரும் மலக்குகளின் மூத்தவர், ஆமீன் சொன்னவரும் நபிமார்களில் எல்லாம் அன்பியாக்களின் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்ட துஆ பெருமானாரின் மீது பெயரை உச்சரிக்கப்பட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களை நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறுகளில் மட்டுமல்ல இஸ்லாத்தினுடைய கொள்கைகளிலேயே சொல்லப்படுகிறது, ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வது ஃபரலான கடமை என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், எல்லா தொழுகைகளும் பின்னாலும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்வதை பார்க்கிறோம்.
சில நேரங்களிலே பார்த்தால் வெள்ளிக்கிழமை ஜும்மா முடித்து விட்டால் அவர்கள் எழுந்து நின்று பெருமானாரின் மீது சலாம் சொல்லி பெருமானாருக்காக வேண்டி சலவாத்தை சொல்லி பெருமானாருக்கு யா நபி சலாம் அலைக்கும் யா ரசூல் சலாம் அலைக்கும் என்ற நிறைய கவிகளை படைத்து சலாம் சொல்லக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நாயகம் நமக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அந்த ரஹ்மத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானாரை பற்றி பரிபூர்ணமாக இன்னும் நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாயகத்தை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்களின் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நபியினுடைய நடைமுறை சொல்களையும் செயல்களையும் கேட்டு நடந்து வாழக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உமராவையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக சந்தித்து ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் நேராக அவர்களுக்கு சலாமை சொல்லி அந்த சலாத்திற்கு கனவிலே பதிலை பெறக்கூடியவர்களாக காலம் முழுக்க களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து போகக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.